ஏதேனும் மோசடி செய்யக்கூடியவர்கள், நிதி நிறுவனம் மோசடி செய்யக்கூடிய போலி சாமியார்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு கொங்கு பகுதியை தான் முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. கொங்கு பகுதி மக்கள்லாம் ஏமாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு எள்ளலான ஒரு பேச்சு வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. குறிப்பா சமூக வலைத்தளத்தில எல்லாருமே நெறைய பேர் அது மாரி தான் பதிவிட்டு வராங்க. உண்மை தன்மை என்னன்ட்டா அந்த மாரிலாம் கிடையாதுங்க. இங்க கொங்கு பகுதி மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களோட சிறப்புன்னு சொன்னோன்னா, முதல்ல வந்து உபசரிப்பு. அவங்களைப் போல வந்துட்டு தமிழ்நாட்ல யாருமே வந்து அவ்வளோ மரியாதையாக உபசரிக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, என்னோட பார்வையில. அடுத்ததா பார்த்தோம்னா, கடுமையான உழைப்பாளிகள். அந்த உழைப்ப வந்து 2 விதத்தில செலுத்துவாங்க. ஒண்ணு வந்துட்டு தொழில்துறை மூலமாக உழைப்பை செலுத்துவது. இன்னொன்னு விவசாயத்தில செலுத்துவது. 2லயுமே வந்துட்டு சக்சஸ் ஆனவங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்க பெரும்பான்மை மக்கள்ட்ட என்ன என்ன இருக்குன்ட்டா, எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில போய் வேலைக்கு சேர்ந்து மாத சம்பளமோ, அது வார சம்பளமோ வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாரி தான் எண்ணம் இருக்கும். ஆனால் கொங்கு பகுதியில் இருப்பவர்கள் தான் நாமளும் ஒரு தொழிலை தொடங்குவோம். நாமளும் வந்துட்டு ஒரு 10 பேர், 100 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுப்போம். நாமளும் ஒரு முதலாளியாக முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. அதேபோல வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய அந்த விவசாயத்தில வந்துட்டு அ முழு மூச்சா வந்து ஈடுபட்டு, அதிலேயே வந்து லாபகரமாக செயல்படுத்தக்கூடியவர்கள். விவசாயத்த வந்து எல்லாருமே வந்துட்டு, ஏதோ வந்துட்டு இருக்குடா, நிலம் இருக்குதுடா, நம்ம தாத்தா, நம்ம அப்பா அவங்கலாம் சம்பாதிச்ச நிலம் இருக்குடா, என்னத்தையும் நடத்துவோம்டா அப்படிங்கிற மாரி இல்லாம, அது வந்து மிகவும் முனைப்போட விவசாயத்தில இறங்கி நல்ல லாபகரமா எடுக்கக்கூடியவர்கள். அந்த லாபத்தை வந்துட்டு எங்காவது முதலீடு பண்ணணுங்கிறதுல தான் அப்பதான் வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு போவாங்க. அல்லது ஏதாவது நிலத்தில முதலீடு பண்றது, தொழில்ல முதலீடு பண்றது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற அந்த வருமானத்தை குறி வச்சு தான் இந்த மோசடி நிறுவனங்கள் வர்றாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்துட்டு ஒரு புதுசா தொழில் தொடங்கணும் அல்லது நல்ல விதத்தில முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் வந்துட்டு, இந்த மாரி இதில வந்து சிக்கிக்கிறாங்க. இங்க வந்து பணம் வந்து கடுமையா நெறையா புழங்குகிறது. இவங்க கடுமையான உழைப்பாளிகளா இருக்கிறாங்க. அதன் பலனாக அவங்க வந்துட்டு வருமானம் ஈட்டுகிறார். அந்த வருமானத்தை வந்துட்டு முதலீடு பண்றதுல தான் வந்து ஒரு சின்ன சின்ன இந்த மாரி சிக்கல் வந்துருது. ஏன்னா, அதனால வந்துட்டு ஏதோ இவங்க வந்துட்டு ஒரு உழைப்பதற்கு பயந்துகிட்டு, ஏதாவது ஒரு குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இருக்கிறாங்கங்கிற மாரியான ஒரு எள்ளலான ஒரு பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க தயவுசெய்து மாத்திருங்க. அந்த மாரி கிடையாது. இவங்க வந்து கடுமையான உழைப்பாளிகள். அவங்க வந்து நெறையா சம்பாதிக்கிறாங்க. இந்த கோவை மண்டலத்த பொறுத்தவரைக்கும் முன்னலாம் சென்னையில ஐடி துறை வர்றதுக்கு முன்னாடி கோவை மண்டலம் தான் வந்து கொங்கு மண்டலம் தான் நம்பர் 1 இருந்தது. அங்க வந்து பணம் அதிகமாக புழங்கக்கூடியது. அதனால தான் வந்துட்டு அங்க வந்து இந்த ஏமாற்றுக்காரர்கள்லாம் வந்து கடை விரிக்கிறதுக்காக வர்றாங்க. என்னத்தையாவது பேசி ஏமாற்றணுன்ட்டு. அதனாலலாம் வந்து அவங்க வந்து தொய்வடைந்து போகக்கூடியவர்கள். அவங்க மேலும் மேலும் வந்து தொழில்துறையில் தங்கள் வளர்ச்சியை, விவசாயத்தில் தங்கள் வளர்ச்சியை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு உழைக்கும் மக்களை, உழைக்கும் வர்க்கத்தை வந்து நீங்க வந்துட்டு எள்ளலாக எதுவும் சொல்லாதீங்க. மக்களே நீங்களும் வந்துட்டு இந்த மோசடியாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.